வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி எலுமிச்சை சாதம். இந்த எலுமிச்சை சாதம் எல்லா வயதினரும் சாப்பிட்லாம். சிறு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த எலுமிச்சம்பழ சாதத்துக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சைடிஷ் வாழைக்காய் வறுவல் அல்லது உருளைக்கிழங்கு வறுவல், இந்த ரெண்டும் கூட வச்சுக்கலாம். இந்த எலுமிச்சம்பழ சாதம் அசிட்டிக் அமிலம் சேர்ந்துருக்கிறதுனால இது டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லா உதவுது. வாரத்தில் 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி சாப்பிடும்போது உடலுக்கு ஒரு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது தான் நம்ம எலுமிச்சம்பழ சாதம். இதை நிறைய டிஃபன் பாக்ஸ் ரெசிபியில் இதான் பெஸ்ட் இடம் பிடிச்சிருக்குது. ஏன்னா இதை மத்தியானத்துக்கு சாப்பிடும்போது அப்படி ஒரு ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவோம். நிறைய நேரம் இது எல்லா கிளைமேட்லேயுமே ஒத்து போகக்கூடிய ஒரு உணவு. இப்போ கடும் வெயிலாக இருக்குது, வெயிலுக்கு ஏற்ற அரிதான உணவு இந்த எலுமிச்சம்பழ சாதம் தான் நான் சொல்லுவேன். எலுமிச்சம்பழ சாதம், அதே மாதிரி புளி சாதம் கூட சாப்பிட்லாம். வெயிலுக்கு ஏற்ற உணவு. அது உடனே என்ன செய்யணும்னா ஒரு தெம்பை கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த எலுமிச்சம்பழ சாதத்தில் நம்ம மஞ்சள் பொடியும் சேர்க்குறோம். மஞ்சள் பொடி ஒரு கிருமி நாசினி. ஸோ எலுமிச்சம்பழம் ப்ளஸ் மஞ்சள் பொடி இந்த ரெண்டும் சேர்ந்து குடலை நல்லாவே சுத்தப்படுத்தும். ஒரு நம்ம அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கே ஒரு இளைப்பாறுதல் மாதிரி இது இருக்கும். ஏன்னா இது எல்லா கழிவுகளையுமே நீக்கிரும். நம்ம உடலுக்குள்ளே போய் எங்கெங்கே அசுத்தங்கள்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே நீக்கக்கூடியது இந்த எலுமிச்சம்பழம் ப்ளஸ் இந்த மஞ்சள் பொடி. இந்த ரெண்டுமே அந்த வேலையை நல்லாவே செய்யும். சரி, இதை குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுக்கலாம், ஒன்றுமே பண்ணாது. அதே மாதிரி பெரியவங்க எடுத்துக்கிடணும். வெயிலில் அதிகமாக உழைக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்க எல்லாருமே இதை மத்தியானம் வெயிலில் எடுத்து சாப்பிட்டாங்கன்னா இந்த லெமன் ரைஸை அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். அதே மாதிரி அவங்க அந்த தெம்பாக வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப உறுதியாக இருக்கும் இந்த லெமன் ரைஸ். ஸோ இது மற்ற ரைஸ்கள் போல் இல்லாமல் இது நம்ம எப்போ எல்லா காலகட்டத்திலையும் நம்ம சாப்பிட்லாம். இப்போ தான் சாப்பிடணும், அப்போ தான் சாப்பிடணும்னு கூட கிடையாது. இது நீங்கள் குளிர்காலத்தில் கூட நீங்கள் இந்த எலுமிச்சம்பழ சாதத்தை சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அந்த குளிரை தாங்கக்கூடிய ஒரு சக்தியாக இந்த எலுமிச்சம்பழம் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எலுமிச்சம்பழ சாதத்தில் நிறைய பலன் இருக்குது. எல்லாருமே எலுமிச்சம்பழ சாதத்தை கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் 3 நாள் குழந்தைகளுக்கு அதிகமாக டிஃபன் பாக்ஸ் ரெசிபியில் வச்சு கொடுக்கணும். ஸோ இது நம்ம எல்லோருமே கம்பல்சரியாக சாப்பிட்றதுக்கு கற்றுக்கிடணும். இதுக்கு இப்போ என்ன நிறைய பேர் இந்த வாழைக்காய் வறுவல் இல்லைன்னா உருளைக்கிழங்கு வறுவல், ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிட்லாம், தப்பில்லை. ஏன்னா வாழைக்காயெல்லாம் அதை ஒரு நல்ல பக்குவமாக வறுத்தோம்னா ரொம்பவே டேஸ்ட் அழகாக இருக்கும். உருளைக்கிழங்கும் அதே மாதிரி. இதுக்கு சைடிஷாக பெஸ்ட் சைடிஷ் அப்படின்னு நான் சொல்லுவேன் வாழைக்காய் வறுவல் அல்லது உருளைக்கிழங்கு வறுவல். சரி நண்பர்களே.